பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 118 சங்கீதம் 13 வசனம் 14 வசனம் சொல்கிறது, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் என் இரட்சிப்புமானவர். ஆமென். பிரியமானவர்களே, இந்த வசனம் சொல்லுது பாருங்க, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். பிரியமானவர்களே, 2026 வருஷத்துக்கு முன்பதாக நம்ம எத்தனையோ காரியத்தில் விழுந்து போயிருப்போம். ஜெபிக்கலாம் என்று நினைக்கும் போது ஜெபத்தில் நம்ம விழுந்து போயிடுவோம். நம் வேதத்தை வாசிக்கலாம்னு நினைக்கும் பொழுது தான் அந்த வேத வாசிப்பில் விழுந்து போயிடுவோம். நம்ம மைண்டில் ஒரு காரியத்தை முடிவு பண்ணும் பொழுது அந்த விஷயத்தில் நாம் விழுந்து போகிறோம். அது யாருன்னா பிசாசானவன் நம்மளை விழும்படி தள்ளினான். ஆனால் கர்த்தரோ நமக்கு உதவி செய்து மீண்டும் மீண்டும் எழும்பி இந்த 2026 வருஷத்தில் நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கிறாரு. அவர் நம்ம பலனாக இருக்கிறபடியால் நம்மளை விழாமல் நம்மளை தாங்கி கொண்டிருக்கிறாரு. இன்றைக்கு நம்மளை ஜெபிக்க வைக்கிறாரு, வேதத்தை வாசிக்க வைக்கிறாருன்னா அவர் நம்மளை தாங்குகிறபடியால், அவர் நமக்கு உதவி செய்கிறபடியால் தான் நம்ம நல்லா வேதத்தை வாசிக்கிறோம், உலகத்துக்காக ஜெபம் பண்ணுறோம், உலகம் ஃபுல்லாக சுற்றி சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அவருடைய பலனே அல்லாமல் வேறொன்றும் அல்ல. ஆமென். அவர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் தான் நம்முடைய இரட்சிப்புமானவர். ஆமென். விசுவாசிங்க, கர்த்தர் இந்த 2026 வருஷத்தில் உங்களை விழுந்து போன உங்களுடைய எல்லா ஜபங்களையும் வேத வாசிப்புகளையும் மீண்டும் எடுப்பித்து கர்த்தர் நிறுத்துவார். விசுவாசிங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்ய போறார். அவரிடத்துல கேளுங்க. ஆமென்.